வணக்கம் நண்பா. இன்னைக்கு காலையிலேயே பாம்பன் போயிருந்தோம். அதிகப்படியான டூனா வந்துருந்துச்சு. அதாவது சூறை இல்லைன்னா கேரைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மீன பத்தி ஒரு சின்ன ஷார்ட்ஸ் காலையிலேயே நம்ம போட்டிருந்தோம். ஸோ இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். ஸோ அதில ஒருத்தவன் தனியா பிரம்மாண்டமா தெரிஞ்சான். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவன் தாங்க. என்னோட கைக்கே ஒரு பாகம் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட என்னோட கையில 4 முழம் உங்களுக்கு வந்து நான் அளந்து காட்டுறேன். ஸோ இதோட வெயிட் என்ன இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றத கெஸ் பண்ணிக்கிறேங்க. ஸோ ஃபைனலா இதோட வெயிட்ட வந்து நான் சொல்றேன். இந்த டூனாவ வந்து ரொம்ப பேரு விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா கோழிக்கறி மாதிரியே இருக்கும். ரொம்ப பேர் ஃபங்ஷன்ல டூனா வந்து அதிகமா வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்றத வந்து ஆசைப்படுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க ஒரு டூனா லவ்வரா? உங்களுக்கு வந்து சூர அல்லது கேர மீன் பிடிக்குமா? அப்படின்னு சொல்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இங்க எவ்வளோதான் சின்ன மீன்கள் இருந்தாலும் 2 கிலோ, 3 கிலோல இவன் வந்து தனி ஸ்பெஷல் இன்னைக்கு. ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டமா இருந்தான். இவன நம்ம இங்கேயே இப்படி பார்க்குறோமே, கடல் மேல உயிரோட இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு மேல தூக்கியிருப்பாங்க. உண்மைக்குமே சவாலான விஷயம். ஒரு தூண்டில 2 கிலோ, 3 கிலோ மீன தூக்குறதே கஷ்டம். இத தூக்குனது உண்மைக்குமே ஹேட்ஸ் ஆஃப் தான். ஸோ இந்த மீன் வந்து ஃபைனலா 112 கிலோ இருந்துச்சு நண்பா. ஓகேங்களா? பாய்.